வாழ்க்கை ஒரு கதவு, இதற்கு பூட்டு தேவை. இது அழகானது மட்டுமல்ல, பாதுகாப்பானதும் கூட. அந்நியர் உள்ளே நுழையாதபடி ஒரு அரணாக தாங்கி இருக்கிறது. ஒரு முறைக்கு இருமுறை பூட்டி இழுத்து பார்ப்பது கூட திரும்பி வந்தால் நமக்கு இடம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையில்தான். வாழ்க்கை கதவு திறந்தால் உள்ளே நம் பிரதிபிம்பங்கள் அங்கே இருக்கும். வாழ்க்கை என்னும் வீட்டுக்கு பூட்டும் சாவியும் தேவை. மாலதிக்கு நிகழ்ந்தது கூட இப்படித்தான். இந்த வாழ்க்கை பூட்டை உடைத்தது சேதுதான். தனக்கென்று ஒரு வீடு இருப்பதாக வாழ்ந்து வந்தாள் மாலதி. பூட்டை உடைத்தாலும் குற்றம், சொந்தக்காரனை உடைத்தாலும் தண்டனை இருக்காது. கோர்ட்டு தீர்ப்பு ஆகிவிட்டது விவாகரத்து வழக்கு. வழக்கறிஞர், நீதிமன்றம், கவுன்சிலிங் என 5 ஆண்டு காத்திருப்புக்கு பின் விவாகரத்து கிடைத்துவிட்டது. ஒரு பெண் குழந்தைக்கு தாயாக மாலதி இருந்ததால் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக இவள் குடியிருந்த மஞ்சக்காணி வீட்டையும் திரும்ப தந்து இழப்பீடாக ஒரு தொகையும் ஜீவாம்சமாக வங்கியில் போடப்பட்டது. அன்று பூட்டியிருந்த வீட்டுக்கு உள்ளே உடைத்து நுழைய வழிவகுத்தது நீதிமன்றம். 5 வயது குழந்தை பிரியாவுடன் பல ஆண்டுகளுக்கு பின் அந்த வீட்டிலேயே புதிய பயணம். பட்டாம்பூச்சி பறப்பதை ஜன்னல் வெளியே பார்த்து ரசிப்பதில் மாலதிக்கு ஆசைதான். ஆனால் அதை தீப்பெட்டிக்குள் அடைத்து ரசிப்பதில் சேதுவுக்கு ஆசை. இவர்கள் இணைந்ததெல்லாம் எப்படி? தும்மல் வந்தது. பழைய நினைவுகளும் வந்து சேர்ந்தன. வீடு முழுவதும் குப்பை குப்பை, எங்கு பார்த்தாலும் குப்பை, எத்தனை பெருக்கினாலும் குப்பை. சேதுவின் குரல் ஒலித்தது. இது என்ன வீடா இல்லை குப்பை தொட்டியா? இந்த தூசியை பூசிக்கோ, செலவாவது மிச்சமாகும். தோசைக்கு மிளகாய் பொடி வேணும்னு எத்தனை நேரமாக கேட்டுட்ருக்கேன். பிரியாவுக்கு உடம்பு சரியில்லைனா நீ டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போ. தாயும் மகளும் பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுங்க. உங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. வீடு பாதுகாப்பானது தான். ஆனால் திருடனையே உள்ளே வைத்து பூட்டி கொண்டால் என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? இதை உடைத்ததும் மாலதியின் தாய்தான். அந்த கால மனுஷி அவள். காலுக்கு உதவாததை கலட்டி எறி என சொன்னவளும் அவள்தான். திருமணம் செய்து கொடுத்தால் கடமை முடிந்தது என மகளுக்கு திருமணம் செய்து முடித்தாள். ஆனால் இப்போதும் கடமை தொடர்கிறது. அதே பழைய வீட்டை புதுப்பிப்பது, பேத்தி பிரியாவின் பராமரிப்பு, எல்லாமே அந்த தாயின் வேலையாகி போனது. 20 ஆண்டு காலத்தின் நெடிய கணக்கு. மானுடத்தின் ஒரு கனவு நேரம். பட்டம் பெற்று ஒரு நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கிறாள் மகள் பிரியா. வீட்டு வாடகையும் ஒரு வருமானமாக இருந்தது. படிப்பு நிமித்தம் இடம்பெயர்ந்து புதிய பொருள்கள் எல்லாம் போட்டுவிட்டு மீதி இடத்தை அப்படியே வாடகைக்கு கொடுத்து விட்டு தான் போயிருந்தனர். இப்போது ஒரு பழைய பீரோவும் குப்பையும் தான் மிச்சம். அம்மா என அழைத்தாள் மாலதி. ஏமா என கேட்டு திரும்பினாள் பிரியா. அறையில் ஒரு பழைய ஸ்டீல் பீரோ இருக்குல்லம்மா, சாவி கூட தொலைஞ்சு போச்சுன்னு நீ சொன்னியே. பேசாமல் அந்த கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு பூட்டை உடச்சி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நாமளே வச்சுக்கலாம். இத்தனை நாளாக தான் வெளியூரில் இருந்தோம், இப்போ சொந்த வீடு வந்துட்டு தாமே, என்ன சொல்கிற என கேட்கவும் சேதுவின் நினைவுகள். நாயே, என்ன எதிர்த்தா பேசுகிற என இவள் மீது அரிவாள் மனையை வீசினான் சேது. இவள் சட்டென விலகிக்கொள்ள ஸ்டீல் பீரோவை தாக்கி பல கீறல்களை ஏற்படுத்தினது. மற்றொரு முறை அம்மிக்குழவியை இவள் மீது குறிப்பாத்து எறிய குறித்தவரை மீண்டும் பீரோவில் பட்டது. ஆனால் பாவம், பீரோ காயப்பட்டு விட்டது. இப்படியாக பல வரலாற்று சின்னங்களை தனக்குள் அடக்கிய ஒரு ஆவணம் தான் அந்த பீரோ. எத்தனையோ நினைவுகள். என்னம்மா, அந்த பீரோவை இப்போவாவது ரிப்பேர் பண்ணிடலாமா என இடைமறித்தாள் மாலதி. வேணாண்டி, அதுதான் இதோட அடையாளம், அப்படியே இருக்கட்டும். அம்பாவோட ஆசையாக இருக்கட்டுமே. உனக்கு என்ன கஷ்டம் இதில் என பிரியாவுக்கு அம்மாவை மீறி எதுவும் செய்து பழக்கமில்லை. விவாகரத்தானவள் அம்மா என மட்டும் தெரியும் பிரியாவிற்கு. மற்றது எதுவும் கேட்டதில்லை. மாலதி அதை சொல்லவும் இல்லை. சிங்கிள் மதராக அம்மா வாழ்ந்து தன்னை ஆளாக்கியது மட்டுமே தெரியும். பழைய கதையெல்லாம் சொல்லுவாள் பாட்டி, ஆனால் சொந்த கதை எதுவும் சொல்ல மாட்டாள். இப்போது புகைப்படத்தில் மாலையுடன் நிற்பவரை பார்த்து, ஏமா அப்பா எங்கே என கேட்பவர் மத்தியில், தெருவோரம் அனாதையாக கிடைப்பவர்களுக்கெல்லாம் தேடி தேடி தானம் செய்பவள் மத்தியில் இதற்கான பதில் இல்லை. புளியஞ்சாதம், தேங்காய் சாதம் மற்றும் தயிர் சாதம் என பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைத்து வாட்டர் பாட்டிலுடன் அனைவருக்கும் கொடுத்து விட்டு வருவாள். இவளும் அம்மாவுடன் சில நாட்கள் எல்லாம் போனதுண்டு. இன்று இவள் தனியாக சென்றாள். தெரிந்த ஆட்டோதான். திடீரென பெரியவர் ஒருவர் ஆட்டோ முன் வந்து விழ ஏகப்பட்ட குழப்பம். ஏங்கய்யா, பார்த்து வரக்கூடாது, அடி எதுவும் படலையே? இல்லைம்மா, அடியெல்லாம் எதுவும் இல்லை. இங்கே என்னவோ அன்னதானம் போடுறதா சொன்னாங்க, அதனால் வேகமாக வந்தேன் என கூறி மணலை தட்டி விட்டு கொண்டு எழுந்தார் அந்த பெரியவர். அவர் கையில் ஒரு பெரிய வளையத்தில் பூட்டு சாவி தொங்கிக் கொண்டிருந்தது. சாப்பாடு தானே, இதோ இங்கேயே சாப்பாடு தயாராக இருக்கு, இந்தாங்க என பிரியா சாப்பாடு டப்பாவை எடுத்து தர ஆட்டோக்காரரும் உதவினார். அண்ணாச்சி, நீங்களா? சாப்பாடெல்லாம் தேடி போக வேண்டாம், சாப்பாடே உங்களை தேடி வரும் என்று சொன்னார். இல்லைப்பா, எனக்கு யாரும் இல்லை, அனாதை தான்.
ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டு கிடைச்ச இடத்துல படுத்துட்டு தூங்குவார் என கூறவும் ஆட்டோக்காரரிடம் அந்த பெரியவர் சாப்பாட்டை வாங்கி கொண்டார். ஏழையோட பசித்தித்த அன்னபூரணியே, நீங்கள் நல்லா இருக்கணும் என கையை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அன்னதானம் செய்து முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது அம்மாவிடம் பேசுவதற்கு நிறைய விஷயம் இருப்பதாகவே நினைத்து கொண்டு வந்தாள் பிரியா. வாசல் கதவு சற்றே திறந்திருக்க உள்ளே நுழைந்தாள். அறைக்குள் அந்த ஸ்டீல் பீரோ லேசாக துறந்திருந்தது. ஒரு அட்டையில் புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது. பழைய செய்தித்தாளிலிருந்து கிழிக்கப்பட்ட படம். சற்று முன் பார்த்த அந்த பெரியவரின் முகம் அதில் தெரிந்தது. அது அப்படியே இருக்கட்டுமா? முகத்தில் அந்த தழும்பு அம்பாளுடைய ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி இந்த பீரோவும் ஒரு அடையாளமாக இங்கே இருந்துட்டு போகட்டும் என அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. இந்த நாள் அம்மா வரம் வாங்கி வந்த நாளாக இருக்குமோ என நினைத்து கொண்டாள் பிரியா. மாடியில் அம்மா காக்கா காக்கா என காகத்துக்கு உணவு படைக்கும் சத்தம் கேட்டது. அவசரமாக வெளியே வந்தாள் பிரியா. சிறிது நேரத்துக்கு பின் அப்போதுதான் வந்தவளைப் போல் அழைப்பு மணியை அழுத்தினாள். அம்மாவுடன் பேச எந்த விஷயமும் இல்லை. வாசலிலே காத்திருந்தாள் பிரியா. அதேபோல் பீராவும் திறந்தது உள்ளபடியே இருந்தது. அதை பார்த்து கொண்டுதான் அவளுக்கு அன்று ஞாபகம் வந்தது. ஆம், அந்த பெரியவர் வேறு யாரும் இல்லை, பிரியாவினுடைய அப்பாதான், மாலதியினுடைய கணவர்தான் அந்த சேது. எதனால் அவர் இப்படி ஆனார் என்ற விஷயம் இப்பொழுதுதான் பிரியாவுக்கு புரிய வந்தது. நண்பர்களே, நம் வாழ்க்கை துணையிடம் அன்பாக நடந்து கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களை அடித்து துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்த வேண்டாமே. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் மனதும் உணர்வுகள் எல்லோருமே உண்டு. வார்த்தைகளால் காயப்படுத்துவதும் தவறுதான். மாறாக அடிதடியில் இறங்கி அவர்களை கஷ்டப்படுத்துவதும் தவறுதான். முடிந்தவரை சண்டை போடாமல் சந்தோஷமாக இருக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போவோம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.